எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் 2ஆம் இடத்துல அதிபதி இருப்பார். அந்த அதிபதி எப்படி இருக்காரு, அந்த அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும். இது உங்களோட தனத்துக்கு. அப்போ நம்ம என்ன பேச போறீங்க, தன விரயமாகுது. அப்போ விரயம்னா 12ஆம் பாவகம், 12ஆம் அதிபதி. அப்ப இந்த 12ஆம் அதிபதி யாரு? இப்ப நீ அதே மேச லக்னமா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி யார்? குரு பகவான். சோ அப்போ இந்த குரு எப்படி இருக்காரு இந்த மேச லக்னத்துக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி இருப்பாங்க. அந்த 12ஆம் அதிபதி யாரு, அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்தபடியா நஷ்டத்தை கொடுத்தாதான் விரயம் பார்க்கும். அப்போ அந்த நஷ்டம் அசிங்கம் நம்மளோட செல்வாக்கு குறைக்கணும்னா 8ஆம் இடங்க, துருஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடம். அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் 8ஆம் இடம் வரும். இப்ப அதே மேசன உதாரணம் எடுத்தீங்கன்னா 8ஆம் இடம் யாரு? விருச்சகம் வருவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு ஜாதகருக்கும் உங்களுடைய 8ஆம் பாவகாதிபதி 12ஆம்